அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சவுதி மினி விலாக். இது வந்து ஈதுக்கு எடுத்த வீடியோ தான். ஆனால் நான் 4 நாள் அப்புறமா போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து ஈத் அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு. என்னால் வாய்ஸ் சுத்தமாக வரல. இப்போ தான் கொஞ்சம் ரீகவராக இருக்கனால இப்போ நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஷூட்டிங் எல்லாம் வந்து ஈத் அன்றைக்கி தான் எடுத்தது. ஸோ மார்னிங்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் தாங்க பண்ணியிருக்கிறோம். ஸோ காலையிலே வந்து இட்லி எல்லாம் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ 6:50 அரௌண்ட் வந்து தொழுறதுக்காக நாங்கள் போயிட்டோம். தொழுது முடிச்சுட்டு என் பையனுக்கு வந்து அங்கே ஜாமான்லாம் கிடச்சிருக்கு. சாக்லேட்ஸ்லாம் வந்து மஸ்ஜிது போனால் கிடைக்கும். இங்கே இருக்கிறது எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இட்லி அண்ட் தோசை செய்யலான்னு சொல்லி தான் மாவு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இட்லி இல்லாமல் எப்படி? ஸோ இட்லி பாயாசம் எல்லாம் செஞ்சுட்டு காலையில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஹைதராபாதி பிரியாணி ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் ஹைதராபாதி பிரியாணி அண்ட் ஸ்வீட்டுக்கு வந்து ப்ரெட் ஹல்வா செஞ்சுருக்குறோம். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் தாங்க இது ஹைதராபாதி பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கிறோம். அண்ட் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்டு நல்லாவே இருக்குது. இது ஒரு ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இங்கே சவுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருனா எப்படின்னா தொழுவோம், வருவோம், வீட்டில் சாப்பிடுவோம், அவ்வளோதாங்க, படுத்துப்போம். பிகாஸ் இங்கே யாருமே ரிலேட்டிவ்ஸ் அதிகமாக இல்லை, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இல்லை. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு, அவங்க நம்மளை கூப்பிட்றதுக்கு, இல்லை நம்ம அவங்கள கூப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம ஹஸ்பண்ட், பிள்ளைங்க, அவ்வளோதாங்க. பில்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஜஸ்ட்டு விஷ் பண்ணிவிட்டு அவங்க என்னாச்சும் தந்தாலும் நம்ம என்னாச்சும் தந்துட்டு வந்துடணும், அவ்வளோதாங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் இப்படி தாங்க பெருனா இருக்கும். ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் இருக்கிற பில்டிங்கில் ஒரு 4 to 5 ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து க்ளோஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சோறுலாம் தந்துட்டு விஷயஸ்லாம் வாங்கிட்டு எல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கு லீவாக இருக்கிறனால ஸோ கொஞ்சம் டைம் வந்து பையன் கூட நாங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதாங்க எங்களோட பெருனா இப்படி தான் போயிருக்கு. ஸோ எல்லாேருக்கும் வந்து ஹாப்பி பெருனா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.